ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் சந்திரசேகர் மாடியிலேருந்து முத்தையாவை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு சண்முகமும் சக்தியும் வராங்க. சக்தி வந்து பொன்னியை வந்தாதான் இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகும், நான் பொன்னியை தேடி போகிறேன்னு சொல்கிறாங்க. பொன்னியை தேடி நீ எங்கே போவ, அமைச்சரும் போலீஸும் தேடிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாங்க. அந்த பிளேஸ்க்கு வந்து போலீஸ் வராங்க. நான் அவ்வளோ சொல்லியும் உங்கள் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து திட்டுறதுக்காக போகிறாங்க. ஜெயா வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்தையா வந்து இப்போ தானே அமைச்சர் சொன்னாங்கன்னு என்னை வெளியில் விட்டீங்க, திரும்ப என்ன அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பிளேஸ்க்கு சந்திரசேகர் சக்தி சண்முகம் வராங்க. எதுக்கு சார் இப்ப அவரை அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முத்தையா வந்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதமே நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போலீஸ் அந்த பிளேஸ்ல இருந்து முத்தையாவை கூப்பிட்டு போறாங்க. முத்தையா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து மினிஸ்டருக்கு கால் பண்றாரு. போலீஸ் வந்து எதுக்கு மினிஸ்டருக்குலாம் கால் பண்றீங்க, நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணல, புதுசா வந்திருக்க கமிஷனர் வந்து உங்க நியூஸை பார்த்துட்டு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்தையா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிறாங்க. போலீஸ் வந்து ஜெயா வீட்டுக்கு வராங்க. சந்திரசேகர் வந்து கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் முத்தையாவை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் முத்தையாவை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெயா வந்து இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்தையா வந்து உங்கள் மேலேயும் உங்கள் பையன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜெயா வந்து நான் வரேன், என் பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விசாரிக்க வேண்டியவரே அவர் தான், அவர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மை என்னன்னு தெரியாமல் எப்படி சார் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சக்தி கேட்குறாங்க. ஜெயா வந்து சொல்கிறாங்க, நம்ம எந்த தப்பும் பண்ணல, பொன்னியை தானே வீட்டை விட்டு வெளில போனா, வா எதுனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட ஜெயாவும் சக்தியும் வராங்க. ஜெயாவும் சக்தியும் போலீஸ் கூட வரதை வந்து எல்லா மீடியாக்காரங்களும் ஃபோக்கஸ் பண்றாங்க. தேங்க்யூ.